ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது ட்ரீம்ஸ் ஆஃப் அயன். நான் உங்கள் டஸ்கிடா. இன்றைக்கி நம்ம உங்களோட மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் பார்ட் 16 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், நான் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது மிஸ்டர் கிம்தையும்? உங்களுக்கு என் அக்கா ரியா தான் கரெக்டான பேர். அவள் தான் சொல்கிறாளே, உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் பர்ஃபெக்டான மேட்ச் அவள் தான். அப்படி இருக்கிறப்போ என்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட ரெப்புடேஷன் தான் நிறைய ஸ்பாயில் ஆகும். அவள் சொல்கிறதும் ஒரு வகையில் சரிதானே. நீங்களும் கூட இப்போ அதுதானே சொன்னீங்க, என் முகம் பார்க்கவே சகிக்கலன்னு. அப்புறம் எதுக்கு மிஸ்டர் கிம் இதெல்லாம் நமக்கு? பேசாமல் ரியா சொல்கிற மாதிரி நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதா நீங்கள் ரிவீல் பண்ணாமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வயன் தேவங்க பார்த்து சொல்கிறா. அதுக்கு தேவம், இங்கே பாரு வயன், ரியா பேசுகிறதெல்லாம் நான் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. நீ எதுக்கு தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் போட்டு இப்படி குழப்பிகிட்ருக்க? இங்கே பார், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன். இந்த விஷயத்தில் நான் ரியா என்ன சொன்னாலும் அதை பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. அவள் பேசுகிறதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி நீயும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க. எனக்கு இது மேலும் மேலும் டென்ஷன் ஆகுது. தயவு செஞ்சு இந்த டாப்பிக்கை இதோட விட்டுரு. ஆமாம், நான் எது பேசினாலும் உங்களுக்கு டென்ஷன் தான் ஆகும். காலேஜ் வந்துருச்சு, காரை நிறுத்துறீங்களா? எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வைன் கார்லேருந்து இறங்கி காலேஜ்குள்ளே நடந்து போகிறான். அப்போது ஜெமின் வேக வேகமாக வைன் கிட்ட ஓடி வந்து, என்ன வைனே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப ஜாலியாக வர மாதிரி இருக்கேன். உனக்கு என்ன, காலேஜ் படிக்கிறப்பவே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆத்துக்காரர் வேற பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு. அவரை கூப்பிட்டுட்டு ஊருலகெல்லாம் சுற்றி பார்த்து டூயட் பாடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என் நிலைமையை பாரு, எவ்வளோ அழகா ஹேண்ட்ஸமாக இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த காலேஜில் இருக்கிற ஒருத்திக்கும் கண்ணு தெரிய மாட்டேங்குது. என்னடா ஒரு பையன் இவ்வளோ சாமிங்காக ஹேண்ட்ஸமாக இருக்கானே, அவனுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணுவோம், அவன் கூட சேர்ந்து ஊர் சுற்றுவோம். பொறுப்பு இருக்கா? வர்றதெல்லாம் படிப்ஸாக இருக்குது, அதுவும் நம்ம கிளாஸில். கடவுளே, ஃபஸ்ட்டு பெஞ்ச்லேருந்து லாஸ்ட் பெஞ்ச் வரைக்கும் எல்லாம் புத்தக புழுவாக இருக்குது. ஒருத்திக்காவது என் அழகான முகத்தை பார்க்கணுன்னு தோணுதா? நான் எவ்வளோ பெரிய ஃப்ளர்ட்டி கிங்கு. நான் ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு இல்லையே வயன். பேசிக்கிட்டு இருக்காளே, இவளுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? தேயாங்கலேருந்து ஜேகேலேருந்து ஏன் அந்த ஜயோன் முதல் கொண்டே ஆளாளுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கா. ஆனால் எனக்கு ஒரு ஆளை செட் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு பொறுப்பு இருக்கா அவளுக்கு? கடைசி வரைக்கும் என்ன சிங்கிளாகவே வச்சிருப்பா போல் இருக்கு. என்னால் முடியல வைன்னு. சாரி ஜெமின், இதில் உங்களுக்கு பார் கிடையாது. கடைசி வரைக்கும் இப்படி சிங்கிளாகவே தான் இருக்கணும். ஆனால் இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? சரி சரி, போக போக நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. வயனு, இது மட்டும் இல்லை, இதுக்கு மேலேயும் இருக்கு. எப்பவும் நீயும் அந்த ஜேபலியும் என் கூட இருப்பீங்க. சரி, நம்மளுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு தான் இல்லை, அட்லீஸ்ட் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாவது இருப்பாங்கன்னு உங்களை வச்சுட்டு ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தேன். நம்ம 3 பேரும் சேர்ந்து என்னென்ன சேட்டை செஞ்சுருக்கோம். செவரேறி குதிக்கிறது, கிளாஸை கட்டடிக்கிறது, இந்த மாதிரி எவ்வளோ நல்ல காரியம்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ என்னடான்னா, உங்கள் அம்மா உன் மாமா தேயாங்க ஒன்று பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருச்சு. பாதி நேரம் அவன் உன் பின்னாடி சுற்றுறான், மீதி நேரம் நீ அவன் பின்னாடி சுற்றுற. நீ இப்படியே போய்கிட்டு இருக்க, என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறேன்னு பார்த்தான் இந்த ஜே. அவன் அதுக்கு மேலே எங்கேயோ ட்ரிப்பு போகிறேன்னு போய் 3 வாரம் ஆச்சு. அந்த நாய் ஆள் லெட்டர்ஸே காணும், ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறான். அவளுக்கு எங்கே எனக்கெல்லாம் கால் பண்ண தோணும்? அவளுக்கு நம்ம ப்ரொஃபஸர் பின்னாடி சுற்றுறதுக்கே டைம் சரியாக போயிடும். அந்த நாய் இங்கே இருந்தாலே என்னை கண்டுக்காது. இதில் அவள் ஆள் கூட வேறு அனுப்பி வச்சுருக்கோம். போய் ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே அவன் நம்ம ப்ரொஃபஸரை கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிடுவான். இங்கே வரப்ப அவள் கமிட்டடு, நீ மேரிடு. கடைசி வரைக்கும் இது சிங்கிள்ஸாக என்னை மட்டும் பாதிக்குதே.
ஏன் கடவுளே, என் மேல கொஞ்சம் கூட உனக்கு கருணையே இல்லையா? என் கூட இருந்த 2 குட்டி சாத்தானுங்களுக்கும் ஆள் செட் பண்ணி குடுத்தாய்ங்க. என்ன மட்டும் கடைசி வரைக்கும் இப்படி சிங்கிளாவே வச்சு செய்றாய்ங்களே! சரி விடு ஜெமன். எனக்கு நீ சொல்றது கேட்டா பாவப்படணும்னு தான் தோணுது. ஆனா ஆனா உனக்கே ஒரு விஷயம் நல்லா தெரியும். நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும், அந்த டைம்ல நமக்கு கொஞ்சமாவது சிரிப்பு வரணும்ல. அப்பதானே அவங்க நம்மளோட உண்மையான பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். என்னால சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல ஜெமன். நீ இந்த அளவுக்கெல்லாம் எமோஷ்னலா டைலாக் பேசாதப்பா. அது நமக்கு செட் ஆகாது. நான் பாரு எவ்வளோ எமோஷ்னலா பேச ட்ரை பண்றேன். நான் குலுங்கி குலுங்கி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது ஜெமினா. நமக்கெல்லாம் இந்த சீரியஸ் ரோல்லாம் வாய்ப்பே இல்லை. ஷைத்தான், என் ஃபீலிங்ஸை பார்த்தா உனக்குலாம் விளையாட்டு தெரிதாடி? பின்ன வேற எப்படி தோணும்? எனக்கு அப்படிதான் இருக்கு. போடி போ. உனக்கிறேன் அந்த தேவங்க கல்யாண படத்துலேருந்து அவனை மாதிரி நீ கூட மாறிட்ட. எவ்வளோ பேசினாலும் கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறதே இல்லை வயனா நீ. இதுவே என் ஃப்ரெண்டு ஜே இருந்தேன்னா அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பா தெரியுமா? உன்ன மாதிரி இப்படி சிரிச்சிட்டு இருக்க மாட்டான். 1000 தான் அடித்தாலும் பிடிச்சாலும் ஜே மாதிரி ஒரு நல்ல பிள்ளை எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சிது பெரிய விஷயம் தெரியுமா? அவன் இல்லாதப்பதான் அவன் அருமை எனக்கு தெரியுது. இரு, அவள் வரட்டும். அவள் எனக்காக சப்போர்ட் பண்ணுவா. ஐயோ ஜிமினா, என்னை இந்த அளவுக்கு மிஸ் பண்ணியா நீ? நீ தான் ஜிமின், என்னோட உண்மையான ஃப்ரெண்டு. என்னை எந்த அளவுக்கு நீ மிஸ் பண்ணியிருக்க? சோ, இன்னும் போய் தப்பா நினச்சிட்டேனே. ஏய் வயனா, என்னடி எதுக்கடி என் ஃப்ரெண்டு ஜிமின் இப்படி அழ வச்சிட்டு இருக்க? பாரு, குழந்தை அழுது அழுது இப்படி மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கு. என்னாச்சுப்பா? ஜே வந்துட்டியா? இங்க பாரு, இந்த பையன் என்னெல்லாம் பேசுறா தெரியுமா? இவன் அந்த அவங்க கல்யாணம் பண்ணதுலேருந்து கொஞ்சம் கூட சரியில்லை மச்சான். என்னை போட்டு படுத்தி எடுக்கிறாங்க. அவன் என்னடான்னா என்னை கண்ணாலே எரிக்கிற மாதிரி பார்க்குறான், அடிக்க வரான். இவன் என்னடான்னா அவன்கிட்ட நீ கோவத்தை விட்டுட்டு நான் யாருன்னே தெரியாதுங்கிற மாதிரி ஓடிடுறா. இந்த புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இப்போ கூட நான் எவ்வளோ எமோஷ்னலா யாரும் இல்லை, நான் இப்படி சிங்கிளாகவே கடந்து கஷ்டப்படுவேன். நான் அவ்வளோ எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவ அதை கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கா. என்னன்னு கேளுச்சு, நல்லா அவளுக்கு உரைக்கிற மாதிரி கேளு அப்படிங்கிற மாதிரி ஜிமன் ஜே கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ வயன், என்ன வயன், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஜிமனை பார்த்தா உனக்கு கொஞ்சம் கூட பாவமா இல்லையா? பாரு, குழந்தை அழுது அழுது இப்படி செவந்து போயிட்டான். இந்த அளவுக்கு அவனை கஷ்டப்படுத்துவியா வயன்? உன்னை நம்பி தானே நீ ஜெமினை நல்லா பார்த்துப்பேன் தானே விட்டுட்டு போனேன். நான் இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வரதுக்குள்ள நீயும் உன் புருஷனும் சேர்ந்து என் ஃப்ரெண்டு ஜெமினை என்ன பாடுபடுத்தியிருக்கீங்க பாரு. இப்படி இப்படி குழந்த மாதிரி அழுதுட்டு இருக்கான். என்னடி அவனை அழுக விட்டுட்டு நீ சிரிச்சிட்டு இருக்க? அது ஜே, நான் எதுவுமே பண்ணல. அவனும் சும்மா அழுதுட்டு இருக்கான். நீ எதுவும் பண்ணாமதான் பாவம் அவன் இப்படி அழுகிறானா? இங்கே பாரு வயன், இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். மாமா தேவம் கூட சேர்ந்து நீயும் வர வர ரொம்ப மோசமாயிட்டே போகிற வயன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜே. இங்கே பாரு, எனக்கு எல்லாமே தெரியும். நீ எப்படி ஜிமன் எப்படின்னு. ஜிமன் பாவம். ஆமாம், ஜிமன் ரொம்ப பாவம். நல்லா சொல்லு ஜே. இவக்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் எனக்கு பார்த்து கொஞ்சம் கூட பாவப்பட மாட்டேங்கிறா. என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துறா தெரியுமா? ஐயோ ஜிமனா, இரு நான் கேட்குறேன். வயன், உனக்கு கொஞ்சம் கூட இறக்குமே இல்லையா? அவ்வளோ ஹார்ட்லெஸ்ஸாக ஆகிட்ட. நான் கொஞ்ச நாள் இல்லைன்றதும் இந்த குழந்தைய என்ன பாடுபடுத்தியிருக்கேன் நீ? உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? உனக்கு தான் தெரியும்ல இவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். கடைசி வரைக்கும் இவன் இப்படி சிங்கிளாக தான் இருக்க போகிறான். அது நமக்கு தெரியும்.
பட் அதை இப்படி ஓப்பனாக சொன்னா அவன் பாவம் கஷ்டப்பட மாட்டான். எது? ஆமா ஜெமினா, நீ கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்க போற. ஆனால் அதை ஓப்பனாக உன் மூஞ்சுக்கு நேராக சொன்னா நீ எவ்வளோ கஷ்டப்படுவ. அதை நான் இந்த பையன்கிட்ட சொல்லாதன்னு சொன்னா, ஆனால் அவ பாரு உன் மூஞ்சுக்கு நேராக சொல்லி உன்னை எப்படி அழ வச்சிட்டு இருக்கா. வயன், நீ ரொம்ப ஹார்ட்லெஸ்ஸாக மாறிட்ட வயன். ஏய், என்ன 2 பேரும் சேர்ந்து விளையாடுறீங்களாடி? ஏய் ஜே, உன்னை போய் ஒரு நிமிஷத்தில் நான் நல்லவன் நினச்சி எமோஷ்னலாலாம் பேசிட்டேனே. உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தும் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ண பாரு. என்னைய செருப்பாலேயே அடிக்கணும். அச்சா, என்ன உனக்கு சப்போர்ட் பண்ண வந்தா நீ இப்படியே தான் பேசுகிற? ஏய், நீ எனக்கு சப்போர்ட் பண்ண வாடி வந்த? ஆமாம், உனக்கு சப்போர்ட் பண்ணி தானே நான் வயன்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கேன். ஏய், இதுக்கு பேர் தான் உங்கள் ஊரில் சண்டை போடுதாடி? 2 பேரும் சேர்ந்து என்னை இப்படி வாரி விட்டுட்ருக்கீங்க. இது உங்கள் ஊரில் சப்போர்ட் பண்ணுறதா? ஏய் ஜே, நான் கூட ஒரு நிமிஷத்தில் ஒன்று நல்லவன் நினச்சிட்டேனே. நீங்கள் 2 பேரும் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டீங்க. என்னை இந்த மாதிரி எதுவும் பேசலைன்னா உங்களுக்குலாம் நாளையும் ஓடாதுல்ல? அதுதான் தெரியுதுல்ல ஜெமினா. அப்புறம் என்கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்க. அதாண்டி நான் பண்ண பெரிய தப்பு. ஆனால் நல்லா சேர்ந்துருக்கேன் பாரு செட்டு. ஏதோ ஆம்பளை பசங்க கூட சேர்ந்துருந்தாலாவது கொஞ்சமாவது உருப்பிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். உங்கள் கூட செட்டு சேர்ந்து வாழ்க்கையிலையும் உருப்படாமல் போயிட்டேன். பெர்மனண்ட்டாக சிங்கிளாக வாங்கிட்டேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? தேடி தேடி பிடிச்சிருக்கேன் பாரு ஃப்ரெண்டுன்னு 2 குட்டி தாத்தானுங்களையும். ஜிமின், நீ ரொம்ப ஓவராக பேசுகிற. பின்னாடி வர பிரச்சனைகள் ரொம்ப பெருசாக இருக்கும், பார்த்துக்கோ. வாங்கடி, உங்கள் 2 பேர் கூட சேர்ந்ததுலேருந்து என் லைஃப் பிரச்சனையில தான் போயிட்டுருக்கு. இதை விட வேறு ஒரு பெருசான பிரச்சனை வேணுமா? லைஃப்பில் 2 பிரச்சனையை நான் என் கூடவே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கேன். நீங்கள் 2 பேர் இருக்கிறத விட வேறு என்ன பெருசாக வந்துட போகுது? வாங்கடி. அதுதான் தெரியுதுல்ல ஜெமன், நாங்களாம் வந்தோம். நல்லா யோசிச்சுப்பாரு. நீயா தானே வந்து எங்கள் கூட ஃப்ரெண்டான? அப்புறம் நீ வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் எதிர்பார்த்தா எப்படி? அதுக்கான பலனையும் நீ தானே ஜெமன் அனுபவிக்கணும். என்ஜாய் பண்ணு, இதில் என்ன இருக்கு? நட்புக்குள்ள இதெல்லாம் சகோஜம் ஜெமினா. ஏய், போதுண்டி, நிறுத்து. ஆல்ரெடி ஒருத்தி வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கா. இதில் இப்போ நீயும் வந்து கூட்டு சேர்ந்துட்ட. கூட்டு களவாணிகளா? என்ன ஜாலியாக 1 மந்த்து ட்ரிப்புன்னு பிக்னிக் போனல, அங்கே போய் என்ன படிக்கவா போனேன்? ஸ்டடி டூர்னு சொல்லிட்டு 1 மாதமாக போய் நம்ம ப்ரொஃபஸர் பின்னாடி தானே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அந்த ஆளை கரெக்ட் பண்ணிட்டியா? அது அது வந்து ஜிமினா. என்ன கரெக்ட் பண்ணிட்டியா? என்ன ஜி சார் கரெக்ட் பண்ணிட்டியா என்ன? இல்லை, இவன் அது எனக்கு ஞாபகப்படுத்திட்டான். என்னால் ப்ரொஃபஸரை கரெக்ட் பண்ண முடியல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அதனால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். நான் போனாலே ஏதோ சோனியக்காரியை பார்த்த மாதிரி குடுகுடுன்னு ஓடிடுறாரு. நானும் டவுட்டு அது இதுன்னு அவர்கிட்ட போகணுன்னு ட்ரை பண்ணி போகிறப்பெல்லாம் நந்தி மாதிரி அந்த வளர்ந்தவன், அதான் அந்த ஜாக்சன் ப்ரொஃபஸர், அவன் வந்து முன்னாடி நின்றுக்கிறான். என்ன டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி நான் எடுக்கிற எல்லா முயற்சியிலையும் மண்ணள்ளி போட்டுடுறான் ஐயன். என்னால் முடியல. இந்த ஜாக்சன் எப்போ பார்த்தாலும் அவருக்கு பாடி கார்ட் மாதிரி கூடவே சுற்றிட்டு இருக்கான். என்னால் சுத்தமாக முடியல. நானும் 4 வருஷமா ஸ்கூல் படிக்கிறப்பத்துலேருந்தே அவர் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன். என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. நான் என்ன ஏன் பண்ணுறது? அப்போ ஜிமன் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கான். அப்பா, இப்போ அப்படியே எனக்கு ஏதோ காதில் தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குது தெரியுமா? இவ்வளோ நேரம் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி அழுத்துக்கிட்டு இருந்தேன். என்ன ஓட்டினேன். அப்போது உனக்கும் அல்வாதானா? நான் கூட பயந்தே போயிட்டேன் ஜே. 1 மாதம் ட்ரிப் ஆச்சே,
இதில் அதையும் இதையும் பேசி நீ எங்கே நம்ம ப்ரொஃபஸரை கரெக்ட் பண்ணி கம்மிட் ஆகிடுவான்னு நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா? அப்போது நீயும் என்ன மாதிரி சிங்கிள்னா? அவாடா, எனக்கு அப்படி என் தலையில் ஐஸ் பார் எடுத்து வச்ச மாதிரி குளு குளுன்னு இருக்கு. பா, என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜே. இந்த விஷயத்தெல்லாம் நீ முதல்ல சொல்லியிருக்கணும். ஆத்தரு ஜிமின் இஸ் வெரி வெரி ஹாப்பி. ஸோ இதோட நான் இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இடையில ஏதாவது நான் கிரிஞ்சாக பேசியிருந்தேன்னா ஐ எம் ரியலி சாரி. டாடா, பாய்.